நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு நன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல். ஆமென். இயேசுவின் சீசனாகிய அப்போஸ்தலனாகிய பேதுரு மனைவிகளின் நடத்தை என்பது அவர்களது புருஷர்களுக்கு ஆதாயப்படுத்தாத அது ஏற்படுத்த வேண்டும் என்று சில ஆலோசனைகளை தருகிறார் பேதுரு. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது, ஸ்திரீகளில் ஒரு பெருமை நிறைந்தவள் ஏசபேல் ஆவாள். யெகூ ஆகாபின் குடும்பத்தார் மீது நியாய தீர்ப்பை செலுத்தி கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தும் கூட அவள் அந்த கடைசி நேரத்திலும் தனது கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு வெளியே எட்டி பார்க்கிறாள் என்று 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஏசபேல் என்பது பெருமை, அகந்தை. அவளது சாப மரணத்தை சம்பாதித்து கொடுத்தது. இவள் எலியா தீர்க்கதரிசியினால் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டும் இவள் தனது பெருமை அகந்தையுடன் மேட்டிமை நிறைந்த அந்த ஸ்டைலுடன் அதை விட்டுவிடவே இல்லை. எலியா தீர்க்கதரிசி உரைத்தபடியே இவளது மரணம் ஏற்பட்டுவிட்டது. இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில், மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரமாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டாம் என்றும், சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியே உங்கள் அலங்கரிப்பு என்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தாழ்த்தின சந்தர்ப்பங்களில் தங்கள் ஆபரணங்களை கழற்றிவிட்டார்கள். நான் ஒரு சௌந்தரியமுள்ள அழகுள்ள ஸ்திரீ என்று காட்டுபவளிடம் சாந்தமும் அமைதலுமுள்ள உயர்ந்த பரிசுத்த அலங்கரிப்பு அந்த ஸ்திரீயிடம் இருக்கவே இருக்காது. சீவி சிங்காரிக்கும் ஒரு பெண்ணிடம் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இருக்கவே முடியாது. தேவன் தமது சாயலாகவே சிருஷ்டித்த பிறகும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அந்த அழகிய சிருஷ்டிப்பை, அந்த அழகிய முகம் சரியில்லை என்று தேவனையே குறை கூறுவது போன்று சீவி சிங்காரித்து மையிட்டு அழகிய வஸ்துக்களினால் அலங்கரிப்பது தேவனையே குறை கூறுவதாகும். ஆகவே நமது புறம்பான அலங்கரிப்புகளை எல்லாம் இன்று முதல் உதறிவிட்டு தகுதியான வஸ்திரம், அதாவது ஞானத்திலும் தேவ பக்தியுள்ள சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஸ்திரியாக மாறுவோம். ஆமென். God bless you.